ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னது நம்ம செட்டிங் இதில் வந்து டைப் பண்ணும்போது கேப்ச்சா டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கீபோர்டு பார்த்திங்கன்னா கேப்ஸில் ஃபஸ்ட்டு வந்துடும். இல்லைன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேப்ஸு ஸ்மாலில் வராமல் 1-2 கேப்ஸில் வந்துடும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்பர்ஸ் இருக்காது சில பேர் கீபோர்டில். நம்பர்ஸும் ஸ்மாலும் சேர்ந்த மாதிரி நம்ம கீபோர்டில் வந்து செட்டிங்ஸில் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம செட்டிங்ஸில் வந்து கீபோர்ட் செட்டிங்ஸில் வந்து டெக்ஸ்ட் கரெக்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு அதில் போயிட்டு ஆட்டோ கேப்சுலேஷன் இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்து அப்போது உங்களுடைய கீபோர்டில் வந்து ஏபிசிடி வந்து சின்ன எழுத்தாகவே காமிக்கும். சரிங்களா? கேப்ஸில் நீங்கள் டைப் பண்ணி அடுத்து ஸ்மாலில் டைப் பண்ணி அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆட்டோமேட்டிக்காகவே அது ஸ்மாலில் இருக்கும். சில இதில் வந்து நம்பர் இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும்னா, சில கீபோர்டில் நம்பர் இருக்காது, ஆங்கில எழுத்து மட்டும்தான் காமிக்கும். தமிழ் நம்பர்ஸ்லாம் காமிக்காது. அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம வந்து அதே செட்டிங்ஸில் போயிட்டு நம்பர்ஸ் ரோன்னு ஒன்று காமிக்கும். சரிங்களா? அதை வந்து ஆன் செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆஃபில் இருக்கும். அதை வந்து ஆன் செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மால் லெட்டர் இருக்கும், உங்கள் நம்பர்ஸும் இருக்கும் கீபோர்டில். இது வந்து இந்த கீபோர்டு வந்து எல்லா மொபைல் யூஸ் பண்ணுற இதுக்கு இருக்கும். சரிங்களா? செட்டிங்ஸில் போய் இதை போய் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாகவே ஸ்மால் எழுத்து நம்பர்ஸும் சேர்ந்து வந்து நிற்கும். உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்கள் இல்லை உங்களுக்கு டவுன்லைனில் அப்லைனில் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க ஈஸியாக உங்களுக்கு இருப்போம். இல்லைன்னா போட்டு ப்ரெஸ் பண்ணி ஃபிங்கர்லாம் வலிச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ சரி, மற்றொரு வீடியோவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. நன்றி, வணக்கம், பை பாய்.